ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்மணி செல் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணிக்காக வந்து அன்பு வந்து ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கொலுசு வந்து நம்ம போட்டு வந்து நம்ம கண்மணி வந்து எப்பயும் போல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்ன கருமத்தை தான் எனக்கு காலைல போட்டு ஜல்லி ஜல்லி சவுண்டை கேட்டால் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. சொன்னோன்னா அதெல்லாம் கழட்ட முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தம்பின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், அது வந்து அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு, அண்ணன் கழட்டினா அவங்க அண்ணன் அவங்கள திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு வந்து பையனை வந்து பொண்ணு பார்த்துருந்தாங்களே அன்போட தம்பிக்கு, அந்த பொண்ணோட வந்து நிச்சயதார்த்தம் நடக்கு. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அங்கே வந்து ஃபங்க்ஷனில் வந்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியும் அவங்க அப்பாவும் வந்து பேசிக்கிறாங்க. எப்படி இந்த பொண்ணை போய் அடக்கமான பொண்ணுன்னு சொன்னீங்க, இந்த பொண்ணு அடாவடியான பொண்ணு, இந்த பொண்ணை எப்படி கட்டி வைக்க நினச்சிங்க, அவன் ஆட்டத்துக்குலாம் இந்த பொண்ணு தான் சரி வரும் அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் ஒரு கணக்கு போட்டு தான் பண்ணியிருக்கு, நீங்கள் கணக்கு போட்டால் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மை வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சாமியார் வந்து சொல்கிறாரு, என்னாச்சு, நான் உனக்கு நீ ஒரு பாம்பை வந்து பால் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்க, அது நாகப்பாம்பு, உன்னை கொத்தாமல் விடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, எனக்கு பயம் கொடுத்துற மாதிரியே சொல்கிறீங்களே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள், எத்தனையோ டைம் உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டு, அதனால் நீ வந்து அதை வந்து பார்த்து சுதாரிச்சுக்கொள்ளனா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்மணி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு இருந்தோன்னே என் பையன் அங்கே தனியாக ஒத்தையில் ஆடிட்டு இருக்கா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்மணி அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி அவங்க கூட போய் ஆடுறாங்க. ஆடும்போது பார்த்தீங்கன்னா பாட்டியும் சொல்லிட்டாங்களோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து நம்ம வெண்ணிலா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனிமி வந்திருக்காங்களே, ஸோ அவங்க வந்து போய் அவங்க கூட ஆடு, அவங்க கூட யாரும் ஆடலை, நீ போய் ஆடு, கண்மணி ஆடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க வெண்ணிலா போய். இப்போ போய் நான் எப்படி ஆடுறது, எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சில்லு ஃபுல்லாமே தான் நடக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பை.